அதை அழுத்தி வச்சுருவாங்க. முதல் நான் கேஸ் அடுப்பு இது பண்ணிக்கிற பாருங்க, நல்லா சூப்பராக போட்டு முடிச்சிட்டாங்க பிரபா. சூப்பராக இருக்குது பிரபா. தேங்க்யூ. எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சாச்சு. என்னான்னு பார்த்தீங்கன்னா விறகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரமாயிட்டு, அதனால் வந்து பற்ற வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ரெசிபி செய்ய போகிறது மிஸ்ஸஸ் பவானி. ஊற்றியாச்சு. இப்போ நட்ஸ்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இருங்க, என்ன நட்ஸ் எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ வறுத்த நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா வந்து இந்த நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி, 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி. இது நல்லா கொதிக்கட்டு, அதுக்கப்புறம் சேமியா கொட்டிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா தண்ணி இதாகி வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சேமியா, 2 கப் தண்ணி, 1 கப் வந்து சுகர். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், கூடவும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்து போச்சு. சர்க்கரை சேர்த்து நட்ஸ்லாம் போட்டுக்கலாம். எல்லாமே இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. சூப்பரான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. அடிப்பிடிக்குது. லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நமக்கு நல்லா சூப்பரான சேமியா கேசரி ரெடி ஆகிட்டு. எப்போதும் நீங்கள் ரவாவில் தான் செய்வீங்க, இதில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் விரும்புவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ரொம்ப சூப்பரான சேமியா கேசரி ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.